ஹாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏபிஐனா என்ன, வெப் சர்வீசஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்டகிரேஷன் டைரக்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இன்பவுண்ட் இன்டகிரேஷனா என்ன, அவுட்பவுண்ட் இன்டகிரேஷனா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஏபிஐனா என்ன? ஏபிஐ அப்படிங்கிறது இட்ஸ் அ ரூல் அண்ட் ப்ரோட்டோகால். இன்டர்நெட்டில் ரெண்டு சிஸ்டம் ஒன்றுக்கொன்று கம்யூனிகேட் பண்ணி டேட்டாவை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ரூல்ஸை தான் நம்ம ஜென்ரலாக என்ன சொல்கிறோம், ஏபிஐ அப்படின்னு சொல்கிறோம். அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ இது ஒரு ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் இன் வெப் சர்வீஸ். அப்போ வெப் சர்வீஸ்னா என்ன? வெப் சர்வீஸ் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேர்ட் பார்ட்டி சிஸ்டம் இருக்குது, ஒரு வெப் சர்வர் இருக்குது. அந்த சர்வரில் ஒரு டேட்டாபேஸில் டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவை மற்ற இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய மற்ற சிஸ்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டேட்டாவை வெளியே கொண்டு போகிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு கோடு எழுதணும், ஒரு ப்ரோக்ராம் எழுதணும், ஒரு சாஃப்ட்வேர் எழுதணும். தட் இஸ் ஜென்ரலி கால்ட் அஸ் வெப் சர்வீஸ். அந்த சாஃப்ட்வேர் ஏபிஐ மூலமாக இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய மற்ற சிஸ்டம்ஸ் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும். அப்போ வெப் சர்வீசஸ் அண்ட் ஏபிஐ ஹெல்ப்ஸ் யூ டு ஆக்சஸ் எ டேட்டா இன் இன்டர்நெட். ரைட்? இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய சர்வரில் இருக்கக்கூடிய டேட்டாஸை வெளி உலகத்துக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது, வெப் சர்வீஸ் அண்ட் ஏபிஐ தேவைப்படுது. இதில் முக்கியமான விஷயம், இந்த வெப் சர்வீசஸ் அண்ட் ஏபிஐ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சர்வரில் இருந்தும் டேட்டா எடுத்துக்க முடியும். இப்போ ஏபிஐ அப்படிங்கிறத ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோடி நம்ம என்ன பண்ணலாம், பொருத்தி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு வெயிட்டர் வருவார். உங்ககிட்ட இருந்து ஆர்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவார், வெயிட்டர் கலெக்ட் பண்ணுவார். ரைட்? நீங்கள் ஆர்டர் யார்கிட்ட கொடுப்பீங்க, வெயிட்டர்கிட்ட கொடுப்பீங்க. அடுத்து வெயிட்டர் என்ன பண்ணுவார், அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு போய் கிச்சனில் இருக்கக்கூடிய செஃப்ட்டை கொண்டு போய் கொடுப்பார். செஃப்போட வேலை என்ன, ஆர்டரில் என்ன இருந்துச்சோ அந்த ஃபுட்டை சமைக்கிறது தான் செஃப்போட வேலை. சமைச்சு முடிச்சப்புறமா செஃப் என்ன பண்ணுவார், அந்த வெயிட்டர்கிட்ட சமைச்ச ஃபுட்டை கொடுப்பாரு. வெயிட்டர் என்ன பண்ணுவார், அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் கஸ்டமரோட டேபிள் ஆர் உங்களோட டேபிளில் கொண்டு வந்து தருவார். அப்போது நீங்கள் ஒரு டேபிளில் உட்காந்து ஆர்டர் பண்ணுறீங்க ஒரு ஃபுட்டை. அந்த ஃபுட்டு எப்படி குக் ஆகுது, எந்த இடத்துல குக் ஆகுது, உங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. ரைட்? ஸோ நீங்கள் யார் கூட மட்டும்தான் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, வெயிட்டர் கூட மட்டும்தான் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. இப்போ வெயிட்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெக்கானிசம் மாதிரி அவர் இருக்கார். ரைட்? அவர் ஒரு மிடில் லேயர் மாதிரி இருக்கார். அவர் தான் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கும் கிச்சனுக்கும் இடையில உள்ள கம்யூனிகேஷனை மேனேஜ் பண்ணுறாரு. இந்த வெயிட்டர் தான் ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா ஏபிஐன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதே எக்ஸாம்பிளாக அப்படியே நீங்கள் கீழே பார்க்குற இந்த ப்ரெசன்டேஷன் பிக்சர் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். இன்டர்நெட்டில் ஒரு தேர்ட் பார்ட்டி சிஸ்டத்தில் வெப் சர்வீசஸ் அண்ட் அதில் டேட்டா இருக்குது. சேல்ஸ்ஃபோர்ஸ்லேருந்து எனக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்குது, அந்த தேர்ட் பார்ட்டி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஆக்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நான் டைரெக்டாக வெப் சர்வீஸ் போகிறேன்னா இல்லை, நான் என்ன பண்ணுறேன், ஏபிஐ யூஸ் பண்ணுறேன். ஏபிஐ யூஸ் பண்ணி என்னோட ரிக்வஸ்ட்டை வெப் சர்வீஸ்க்கு கொடுக்குறேன். வெப் சர்வீஸ் என்ன பண்ணுது, அந்த ரிக்வஸ்ட்டை வாங்கி ப்ராசஸ் பண்ணி அதுக்கு தேவையான ரெஸ்பான்ஸை திருப்பியும் ஏபிஐ மூலமாக சேல்ஸ்ஃபோர்ஸ்க்கு கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ இதுதான் ஏபிஐயோட சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்போது வெப் சர்வீசஸ் பார்த்தோம் இல்லையா, வெப் சர்வீஸ் தான் என்ன பண்ணுது, தட்ஸ் எ சாஃப்ட்வேர். அதுதான் டேட்டா வந்து என்ன பண்ணுது, வெளியே எக்ஸ்போஸ் பண்ணுது. ஸோ இந்த வெப் சர்வீஸில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ரெஸ்ட்ஃபுல் சர்வீஸ், இன்னொன்று சோப் சர்வீஸ். ரொம்ப காமனாக தீஸ் டேஸ் யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெஸ்ட்ஃபுல் சர்வீஸ் தான். ஏன் இது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக இதை நம்ம என்ன பண்ண முடியும், பில்ட் பண்ண முடியும் அண்ட் ரியலி வெரி பவர்ஃபுல். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஆப்வியஸ்லி ஒரு தேர்ட் பார்ட்டி சிஸ்டம் இன்டர்நெட்டில் இருக்குது, அதில் இருந்து டேட்டா எனக்கு வேணும் அப்படின்னா நான் ரெஸ்ட் சர்வீஸ் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேட்டா ஒரு ரிக்வஸ்ட், லெட்ஸ் சே சேல்ஸ்ஃபோர்ஸில் இருந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சிஸ்டத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ரிக்வஸ்ட் அனுப்புகிறீங்க, திருப்பி ரெஸ்பான்ஸ் வருது. இந்த கம்யூனிகேஷன் என்ன ஃபார்மேட்டில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜேசானில் நடக்கலாம், எக்ஸ்எம்எல்ல நடக்கலாம், ஆர் ஹெச்டிஎம்எல் நடக்கலாம். மோஸ்ட் காமன்லி யூஸ்டு கம்யூனிகேஷன் தீஸ் டேஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜேசான் வழியாக தான் உங்களுக்கு என்ன நடக்கும், கம்யூனிகேஷன்ஸ் நடக்கும். ரெண்டு சிஸ்டத்துக்கு இடையில் உள்ள கம்யூனிகேஷன் ரெஸ்ட்ஃபுல் சர்வீஸில் எது வழியாக நடக்கும், ஜேசான் ஃபார்மேட்டில் நடக்கும்.
ஸோ ஒரு சர்வீஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், சேல்ஸ்ஃபோர்ஸ்லேருந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க? யூஆர்எல் யூஸ் பண்ணுவீங்க. யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்னு சொல்லுவாங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, அட்ரஸ் ஆஃப் யுவர் சர்வீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கூகுள் செக் பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன்? என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி www.google.comனு கொடுக்குறேன். இந்த www.google.comங்கிறது என்னது? அதுதான் யூஆர்எல் அல்லது அதுதான் அட்ரஸ். நான் அப்படி கொடுத்த உடனே கரெக்டாக கூகுளோட சர்வரில் போய் டேட்டா எடுத்துகிட்டு வந்து எனக்கோட ப்ரௌசரில் என்ன பண்ணுது? டிஸ்பிளே பண்ணுது. ரைட். ஸோ அப்போ ஒரு சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு எங்களுக்கு என்ன தேவை? ஒரு அட்ரஸ் தேவை. தட் அட்ரஸ் இஸ் கால்டு யூஆர்எல். இது சோப் சர்வீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சோப் சர்வீஸில் டேட்டா டிரான்ஸ்ஃபர் எது வழியாக நடக்கும்? என்ன ஃபார்மேட்டில் நடக்கும்? எக்ஸ்எம்எல்ல மட்டும்தான் நடக்கும். சோப் சர்வீஸ் ரொம்பவே செக்யூர்ட். ஆனால் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அதை பில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். மோர் கம்ப்யூட்டேஷனல் பவர் சோப் சர்வீஸ்க்கு நமக்கு தேவைப்படுது. எப்படி ஒரு ரெஸ்ட் சர்வீஸை அட்ரஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி சோப் சர்வீசஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு WSDL ஃபைல் அப்படின்ட்டு இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு ஃபைலில் வச்சு அந்த ஃபைலை சர்வரில் வச்சுருப்பாங்க. அந்த ஃபைல் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த சர்வீசஸை ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம இந்த வீடியோவில், இந்த சீரியஸ் ஆஃப் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ரெஸ்ட்ஃபுல் சர்வீஸ் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வெப் சர்வீசஸ் பார்த்துட்டோம். 2 டைப் ஆஃப் வெப் சர்வீசஸ் இருக்கு. இந்த வெப் சர்வீசஸ் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது செக்யூரிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக 2 டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ். அந்த செக்யூரிட்டியை தான் ஆதென்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். ஏபிஐ ஆதென்டிகேஷன் 2 டைப். ஒன்று ஓப்பன், இன்னொன்று செக்யூர்ட். ஓப்பன்னா பேர்லேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லைங்களா? எந்த ஒரு செக்யூரிட்டியும் கிடையாது. அந்த வெப் சர்வீசஸை யார் வேணாலும் எப்போ வேணாலும் டைரெக்டாக போய் என்ன பண்ணிக்கலாம்? ஹிட் பண்ணி இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வந்துடலாம். இட்ஸ் அ ஓப்பன். இந்த மாதிரியான ஓப்பன் வெப் சர்வீசஸ் எல்லாமே டெஸ்டிங் பர்பஸ்க்காகவும் லேர்னிங் பர்பஸ்க்காகவும் இன்டர்நெட்டில் அவைலபிளாக வச்சுருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் டேட்டாவை வெளியே எக்ஸ்போஸ் பண்ணணும் இன்டர்நெட் வழியாக அப்படின்னா நார்மலாக அது ஓப்பனாக என்ன பண்ண மாட்டாங்க? பில் பண்ண மாட்டாங்க. யார் வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ணலாம் இல்லைங்களா? ஒன்லி ஆத்தரைஸ்டு பீப்புள் மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அது செக்யூர்டாக வச்சுருக்காங்க. அப்போது செக்யூர்டு வெப் சர்வீஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது பிளைன் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு கீயை கொடுத்துருவாங்க, அந்த கீயை யூஸ் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம், அல்லது OAuth 2ன்னு ஒரு மெக்கானிசம் இருக்குது, இது யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம், JWT இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலி கிளாசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செக்யூர்டு வெப் சர்வீசஸை நம்ம என்ன பண்ணலாம்? கீ பேஸ்ட் ஆதென்டிகேஷன், யூசர் நேம், OAuth 2 இதெல்லாம் காமன்லி யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு கிளாசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆதென்டிகேஷன். எதுவுமே தேவையில்லை, அட்ரஸ் மட்டும் போகிறோம், போங்க, ஹிட் பண்ணுங்க, டேட்டா எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கலாம். ரைட். ஓகே, இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெப் சர்வீசஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த வெப் சர்வீசஸை எனக்கு கன்சியூம் பண்ணணும். அப்போ வெப் சர்வீசஸை கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா, வெப் சர்வீசஸை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏபிஐயை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால இந்த ப்ரெசன்டேஷனில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஏபிஐயில் நம்ம என்னென்னலாம் வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம், பீசஸ் ஆஃப் ஏபிஐ என்ன. ஒரு ஏபிஐ தட் இஸ் ஒரு வெப் சர்வீஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது இன்டர்நெட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். தட் இஸ் ஜென்ரலி கால்ட் அஸ் எண்ட் பாயிண்ட். எண்ட் பாயிண்ட்னா என்ன? ஒரு வெப் சர்வீஸ் ஆர் ஒரு ஏபிஐ இன்டர்நெட்டில் எங்கே இருக்குது, அதோட அட்ரஸ். ரைட். எப்படி www.google.com இருக்கோ அதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு எண்ட் பாயிண்ட் பார்க்குறீங்க. ரைட். இட்ஸ் அ ஓப்பன் எண்ட் பாயிண்ட். இந்த எண்ட் பாயிண்ட்டை நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் போய் ஹிட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ லெட் மீ ஷோ தட். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நீங்கள் அதை ஹிட் பண்ணலாம், அது எப்படி பிஹேவ் பண்ணுது. இட்ஸ் ஓப்பன் எண்ட் பாயிண்ட். ரைட். இது ஒரு ஓப்பன் எண்ட் பாயிண்டாக இருக்கிறதுனால எந்த ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டும் தேவையில்லை. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த எண்ட் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இந்த அட்ரஸை என்டர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன வந்துடுச்சு? சர்வர்லேருந்து டேட்டா வந்துடுச்சு. ஸோ ஏபிஐ எண்ட் பாயிண்ட் என்ன மேலே நான் ப்ரௌசரில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான் ஏபிஐ எண்ட் பாயிண்ட். ஸோ இதை தான் நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்? அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்க இல்லையா? இதுதான் எண்ட் பாயிண்ட். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அட்ரஸ் ஆஃப் தி வெப் சர்வீஸ் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? சொல்கிறோம். ஸோ அது என்ன பண்ணுது? நான் இதை ஹிட் பண்ண உடனே, இதை ஆக்சஸ் பண்ண உடனே எனக்கு என்ன வந்துடுச்சு? ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துடுச்சு. ஸோ எனக்கு லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் வந்திருக்கு. இதை நம்ம ஜென்ரலாக என்ன சொல்கிறோம்? ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, லெட்ஸ் கோ பேக் டு தி ப்ரெசன்டேஷன். நம்ம ப்ரெசன்டேஷனில் உள்ள டிஃப்ரெண்ட் பீசஸ் பார்க்கலாம். அப்போ எண்ட் பாயிண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா மெத்தட். எனக்கு அட்ரஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ வெப் சர்வீஸோட அட்ரஸ் தெரியுது. அடுத்து அந்த வெப் சர்வீஸில் நான் என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணது
ஃபெச் மீன்ஸ் கெட் லிஸ்ட் ஆஃப் மூவிஸ். அதை தான் நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், ஃபெச்ன்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் இருக்கிற ஒரு ரெக்கார்டை எடுத்துகிட்டு வரதுக்கு சொல்லலாம் வெப் சர்வீஸில் இருந்து, அல்லது புதுசாக ஒரு மூவியை கிரியேட் பண்ண சொல்லலாம், தட் இஸ் கால்டு இன்சர்ட். இருக்கிற மூவியை அப்டேட் பண்ண சொல்லலாம், தட் இஸ் கால்டு அப்டேட். ஆர் ஒரு மூவி ரெக்கார்டை எனக்கு வேண்டாம், அதை delete பண்ண சொல்கிறோம். அப்போ ஒரு என் பாயிண்டில் என்னென்ன ஆக்ஷன் எல்லாம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்த வார்த்தை ஹெட்டர்ஸ். வாட் இஸ் மீன் பை ஹெட்டர்ஸ்? நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் ஆதென்டிகேஷன் பார்த்தோம். ஒன்று ஓப்பன், இன்னொன்று செக்வேர்ட். இப்போ செக்வேர்ட் ஆதென்டிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், ரைட்? அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆதென்டிகேஷன் இன்ஃபர்மேஷன். அப்போ நான் சேல்ஸ்ஃபோர்ஸில் இருந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சிஸ்டத்தை ஆக்சஸ் பண்ண போகிறேன், அது செக்வேர்டு எண்ட் பாயிண்ட் அப்படின்னா இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நான் எது வழியாக அனுப்புவேன், ஹெட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த ஹெட்டர் வழியாக தான் யூஸ் பண்ணுவேன், சென்ட் பண்ணுவேன். அப்போ ஹெட்டர்ஸ் எதுக்காக எண்ட் பாயிண்டில் யூஸ் பண்ணுவாங்க, டு சென்ட் ஆதென்டிகேஷன் இன்ஃபர்மேஷன் டு த சர்வருக்கு ஆதென்டிகேஷன் இன்ஃபர்மேஷன் அனுப்புறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாடி பேராமீட்டர்ஸ். இப்போது புதுசாக ஒரு மூவி கிரியேட் பண்ணணும். அப்போ புதுசாக ஒரு மூவியை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மூவியோட டைரக்டர் யார், மூவியோட பேர் யார், மூவி எந்த இயரில் ரிலீஸ் ஆச்சு, ஹூ இஸ் த மியூசிக் டைரக்டர், இந்த டேட்டாவை நான் என்ன பண்ணணும், என்னோட எண்ட் பாயிண்ட்டுக்கு அனுப்பணும். அந்த டேட்டாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாடி பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் கால்டு இன்புட் டேட்டா. சரிங்க, ஒரு டேட்டாவை எனக்கு எடுத்துகிட்டு வரணும், அல்ல டேட்டாவை கிரியேட் பண்ணணும், ஏதோ ஒன்று நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட எண்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு மெத்தடை நான் சொல்லிட்டேன், இந்த ஆக்ஷனை பண்ணுன்னு சொல்லிட்டேன். திருப்பி அந்த ஆக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சா இல்லையான்னு எப்படி தெரியும், அந்த எண்ட் பாயிண்ட் நமக்கு என்ன பண்ணும், ஒரு கோடை அனுப்பும் ரிட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள் 200 ஓகேன்னு ஒரு கோடை என்ன பண்ணுது, சேல்ஸ்ஃபோர்ஸ்க்கு அனுப்புது. அப்படின்னா என்ன மீனிங், அந்த ஆக்ஷன் ஆர் அந்த மெத்தட் சக்ஸஸ்ஃபுல்லி டன். நான் ஒரு ரெக்கார்ட் லிஸ்ட் ஆஃப் மூவிஸை எடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்போ எனக்கு இந்த சர்வர் என்ன பண்ணும், இந்த தேர்ட் பார்ட்டி வெப் சர்வீஸ் எனக்கு என்ன பண்ணும், ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் கோடு 200 ஓகே அப்படிங்கிறத அனுப்பும். அப்படி அனுப்பிச்சுன்னா நான் கெட் பண்ண ட்ரை பண்ணுறேன், அந்த ஆக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி டன். வாட் இஸ் த அவுட்கம், லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் இஸ் த அவுட்கம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெஸ்பான்ஸ் பாடி. அப்போ ஒரு எண்ட் பாயிண்ட்டை நீங்கள் ஹிட் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி உங்களுக்கு கையில் என்ன கிடைக்கும், ஒரு ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் கோடு கிடைக்கும், ரெஸ்பான்ஸ் பாடி கிடைக்கும். தட் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் மூவிஸ். அதுதான் நான் உங்களுக்கு ப்ரௌசரில் செஞ்சு காட்டினேன். நான் போய் ஹிட் பண்ணேன், எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் மூவிஸ், தட் இஸ் ரெஸ்பான்ஸ் பாடி எனக்கு கிடைச்சிடுச்சு. ஸோ ஒரு ஆக்ஷன், ஒரு எண்ட் பாயிண்டில் நீங்கள் ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, தட் இஸ் கால்டு மெத்தட். இதில் என்ன டைப்லாம் இருக்குது, கெட் மெத்தட் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ ஆர் ட்ரைங் டு ஃபெச் த டேட்டா. எனக்கு லிஸ்ட் ஆஃப் மூவிஸை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நான் என்ன ஏபிஐ மெத்தட் யூஸ் பண்ணணும், கெட் மெத்தட் யூஸ் பண்ணணும். புதுசாக ஒரு மூவியை கிரியேட் பண்ணணும்னா நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும், போஸ்ட் மெத்தட். இருக்கிற மூவிஸில் மூவியோட நேமை மட்டும் மாற்றணும், பார்ஷியல் அப்டேட் அப்படின்னா பேட்ச். இருக்கிற எல்லா மூவி இன்ஃபர்மேஷனையும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா புட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணணும். இருக்கிற மூவியே வேண்டாம்ப்பா, அதை டெலீட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன ஏபிஐ மெத்தட் யூஸ் பண்ணுவேன், டெலீட் மெத்தட் யூஸ் பண்ணுவேன். அப்போது இவ்வளவு ஆக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வெப் சர்வீஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அந்த ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏபிஐயில் நம்ம என்ன பண்ணணும், அதோட மெத்தட் நேமை நம்ம கொடுத்தா அந்த ஆக்ஷன் எண்ட் பாயிண்டில் நடக்கும். இப்போ ரெஸ்பான்ஸுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வருதுன்னு சொன்னோம் இல்லையா, சர்வர் என்ன பண்ணுது, ஒரு வெப் சர்வீஸ் ஒரு ரெஸ்பான்ஸை திருப்பி அனுப்புது, ரெஸ்பான்ஸ் கோடை திருப்பி அனுப்புது. சம் ஆஃப் த காமன்லி யூஸ்டு கோடு என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 200 ஓகே. சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கம்யூனிகேஷன் நடந்துச்சு அப்படின்னா சர்வர் நமக்கு என்ன பண்ணும், 200 ஓகே அப்படிங்கிறத அனுப்பும். அடுத்து பார்த்தீங்கன்னா 400 பேட் ரிக்வஸ்ட். இப்போ நான் இங்கேருந்து ஒரு மூவியை கிரியேட் பண்ணுறதுக்கு டேட்டாவை இன்புட் கொடுக்குறேன். அந்த கொடுக்குற டேட்டாவில் நான் என்ன பண்ணுறேன், தப்பாக அந்த டேட்டாவை நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், சர்வர் என்ன பண்ணும், பேட் ரிக்வஸ்ட்னு சொல்லும். அடுத்து அன்ஆத்தரைஸ்ட், ஒரு செக்வேர்டு எண்ட் பாயிண்ட் இருக்குது, அதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும், நான் தப்பாக கொடுத்துட்டேன். அப்போ சர்வர் எனக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணும், 401 அன்ஆத்தரைஸ்ட் அப்படின்னு சொல்லிடும். இல்லாத ஒரு எண்ட் பாயிண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், ரைட்? இல்லாத ஒரு சர்வர் சைடில் இருக்கிற ஒரு ரிசோர்ஸை நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ சர்வர் எனக்கு என்ன திருப்பி சொல்லும், 404 நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லும். இதை வச்சு தான் நான் என்ன பண்ணியிருப்பேன், என்னோட எண்ட் பாயிண்ட்டை, என்னோட இன்டகிரேஷன் சக்ஸஸாக இல்லையா அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்டஸ் கோடை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். அடுத்து 500 இன்டர்னல் சர்வர். நான் ஒரு மூவியை கிரியேட் பண்ண சொல்கிறேன்,
சர்வீஸில் வெப் சர்வீஸ் யூஸ் பண்ணி ஏபிஐ யூஸ் பண்ணி பட் சர்வரால் என்ன பண்ண முடியல, கிரியேட் பண்ண முடியல, அங்கே ஏதோ பிரச்சனை, அந்த தேர்ட் பார்ட்டி சிஸ்டத்தில் ஏதோ பிரச்சனை. தென் சர்வர் என்ன பண்ணும், 500 இன்டர்னல் சர்வர் அப்படிங்கிற ஒரு எரர் மெசேஜை உங்களுக்கு திருப்பி அனுப்பும். இப்போ இது எல்லாமே காமனாக நம்ம ஒரு இன்டகிரேஷனில் பார்க்குற டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ் கோட், வெப் சர்வீஸ்லேருந்து வர்ற ஸ்டேட்டஸ் கோட். இது தெரிஞ்சதுன்னா நம்மளோட இன்டகிரேஷன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபார் இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஏபிஐனா என்ன, வெப் சர்வீசஸ்னா என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெப் சர்வீசஸ் எப்படி இருக்குது, அது ஓப்பன் அண்ட் செக்வர்ட்னா என்ன, என்ன மாதிரியான ஆக்ஷன் நம்ம ஒரு வெப் சர்வீஸில் பண்ண முடியும், இந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். அப்கமிங் வீடியோஸில் இதை எப்படி ஹேண்ட்ஸ் ஆனாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற QR கோடை ஸ்கேன் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம், அல்லது அந்த ப்ரெசன்டேஷனில் கீழே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். If you are interested to learn Salesforce, visit AJ Skill Development website. There you can find our course curriculum and you can come to know about the list of courses we are offering. We are offering Salesforce Administrator and Salesforce Development courses. To know about us and the team, you can visit our About Us section. This is an organization we are doing Salesforce training from 2018 and we have trained and guided 2000 plus candidates so far. And if you also want to know about our placement assistance, visit our placement assistance section where you can find the list of people and the category. You can see the list of people who got trained and placed from our side. You can also visit their LinkedIn pages to get to know about our training and also the feedback from the relevant trainees. Okay. And also if you want to do the course inquiry, click on contact us. You will see the form. You can fill the form and submit the inquiry. Our team will get back to us. Thank you.